நம்ம வேலை செய்யாமல் நமக்கு பணம் வருது. அது எப்படிலாம் வர வைக்கலாம்? நிறைய வழி இருக்குது. ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் எடுத்துப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, சென்னையில் இருக்குது, இல்லை ஒரு நல்ல ஒரு மெட்ரோ சிட்டியில் இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து உங்களோட பேசிவ் இன்கமாக மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு 25, 30, ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் அதை வாங்குறீங்க, உங்களுக்கு ஒரு வீடு வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வாடகை விடுறீங்கன்னா அது பேசிவ் இன்கம். இந்த மாதிரி நிறைய வழிங்க இருக்குது. நம்ம வந்து இப்போது சென்னையில் நமக்கு வீடு வாங்குறதே கஷ்டமாக இருக்கும்போது நம்ம ஒரு வீடு வாங்கி வாடகை விட வைக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வந்தால் தான் ரிட்டர்ன்ஸும் வருது. நம்ம ரியல் எஸ்டேட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ வேறு என்ன பண்ணலாம்? இது இப்போ இருக்கிற இன்டர்நெட் உலகத்தில் நம்மளுடைய ஸ்கில்ஸை வச்சு சம்பாதிக்க முடியும். ஸோ இப்போ நீங்களே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியும் அப்பார்ட் ஃப்ரம் த ஒர்க் யூ டூ. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண தெரியும்னா நீங்கள் அதை பண்ணலாம். ஒரு அனிமேஷன் பண்ண தெரியும்னா அதை நீங்கள் பண்ணலாம்.